இன்று விக்ரம் பிரபு அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம விக்ரம் பிரபு அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரனும் மேலும் பிரபு அவர்களுடைய மகனுமான நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் காதி. காதி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டில் வாழக்கூடிய மக்களை குறித்தான திரைப்படமாக அமைவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த ட்ரீசரில் அதை போன்று ஒரு காட்சி அமைவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் இவர்கள் அனைவரும் அடிமையாக வாழ்வதை போன்று காட்சி அமைப்புகள் இருக்கின்றன. நிச்சயமாக காதி திரைப்படம் என்பது நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லும் என்றே கூறலாம். நம்ம விக்ரம் பிரபு அது மட்டும் இந்த திரைப்படத்தில் அந்த காட்டில் வாழக்கூடிய மனிதர்களுடன் இருப்பதாக காட்டப்படுகின்றது. நிச்சயமாக நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் இதற்கு முன்பு கும்கி என்ற திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெற்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பேருண்மை. அந்த அடிப்படையில் இந்த திரைப்படத்திலும் ஒரு காட்டில் வாழக்கூடிய மனிதராக காட்டப்படுவதால் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு நம்ம விக்ரம் பிரபு அவர்களை தமிழ் சினிமா உலகில் திரையில் காண்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கப் போகின்றது. இந்த திரைப்படம் 2025 வரக்கூடிய திரைப்படமாகவே இருந்து வருகின்றது. மேலும் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது கிறிஸ் ஜஹலமுடி என்பவர் எழுதி இயக்குகின்றார். இசை சாகர் நஹவெல்லி என்பவர் இதை இசைத்திருக்கின்றார். ப்ரொடியூஸ்டு பை ராஜபை ரெட்டி என்பவர் இதை ப்ரொடியூஸ் செய்திருக்கின்றார். சாய்பாபா ஜஹலமுடி அண்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் என்டர்டெயின்மெண்ட் இதை முழுமையாக செய்து முடிக்க இருக்கின்றது. மேலும் சினிமா வேர்ல்டு வைடு ஃப்ரம் த செப்டம்பர் 5 அன்று இந்த சினிமாவின் அப்டேட்டை கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த திரைப்படத்தை கேஸ்ட் த குயின் அனுஷ்கா செட்டி, விக்ரம் பிரபு மேலும் பலர் இந்த திரைப்படத்தில் ஒட்டுமொத்தமாக நடித்திருக்கின்றார்கள். டெக்னீசியன் எழுதி இயக்குவது கிறிஸ் ஜஹல்முடி, மேலும் ப்ரொடியூஸ் செய்வது ராஜு ரெட்டி, சாய்பாபு லஹர்முடி, மேலும் பிரசன்ட் யூவி கிரியேஷன், பேனர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் என்டர்டெயின்மெண்ட், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மனோஜ் ரெட்டி கதைசன், மியூசிக் டைரக்டர் சஹர் நாகவெல்லி, மேலும் ஆர்ட் டைரக்டர் தொட்டா தரணி, ஸ்டோரி சிந்த கின் ஸ்ரீனிவாஸ் ராவோ, மேலும் டைலாக்ஸ் எஸ் குணகிரி, அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே டிஎஸ் கண்ணன், ரமணன் சல்வா, லிரிக்ஸ் மாதன் கர்கி, எடிட்டர் வெங்கட் சுவாமி கக்கா, ஜானகி ரெட்டி தரூப், ஆக்ஷன் ராம் கிருஷ்ணன், ஜியோகிராஃபி ராஜு ராஜேந்திரன், காஸ்டியூம் அஸ்வன் ராஜு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சுசினி, மேலும் சவுண்ட் டிசைனர் சரிசன் ஜி, சவுண்ட் டிசைனர் சவுண்ட் மிக்ஸ் டிசைனர் டாபி நாயக், விஎஃப்எக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உஜ்வால், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ராகவேந்திரன், தமரஜி ரெட்டி, பகவன் வார்வா, மேலும் பிரசாத் சிஹெச், கலரிஸ்ட் விஷ்ணுவர்தன், மேலும் ட்ரெய்லர் கட் எம் சந்தீப், நிக்கில் நாதல், பப்ளிசிட்டி டிசைனர் அனில் அண்ட் பானு, பிஆர்ஓ சதீஷ், மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் ஷோ கோக் டைரக்டர் சேம்குமார் எம், சீஃப் அசோசியேட் டைரக்டர் ரமணன் ஜஹல்முடி, மேலும் அசோசியேட் டைரக்டர் சத்யதேவ் ஜெயந்தி, தன்னமின் அடி, மேலும் தீபக் கணபதி, மேலும் ரன்தீர் சித்வாரம், நவ்ய நாகேஷ் போன்றவர்கள் இணைந்து ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். மேலும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆர் வெங்கட் ராகுல் இதை செய்திருக்கின்றார். செத்தா மதூர் போன்றவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். புதியாசி பந்தாரி, மாதவ் பக்கி, ஆடியோ லேபிள் ஆதித்யா மியூசிக் போன்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த திரைப்படத்தை முழுமையாக உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு இந்த திரைப்படம் மீண்டும் ஒரு மைல்கல்லை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. விக்ரம் பிரபு போன்றவர்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்கள் பின்புலமாக வாரிசுகளாக இருப்பதால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு திரைப்படங்கள் ஹிட்டாக வேண்டும் என்பதை அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு ஹிட்டாகிறது. இதுபோன்று மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.